GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். அந்த இடத்துல ஒரு விமான பயணியை நம்ம போய் தவிச்சாதான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். இவ்வளோதான் இருக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம் வருவோம். திடீர்னு மாட்டிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏன்னா இவங்க தான் இந்தியா ஃபுல்லாக விமான சேவை கட்டுப்பாடில் இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்களை யாருமே கேள்வி கேட்க முடியும். ஒரு நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவு இருக்குது, அதை மதிக்கல. இப்போ உங்களோட பின்னணியில் யார் தான் இருக்கா? அவங்களுடைய திட்டம் தான் என்ன? இந்த இண்டிகோ நிறுவனம் மூலமாக ஒரு 56 கோடி ரூபா வந்து வெளியே போயிடும். விமானங்கள் நிறைய இருக்குது, இதெல்லாம் எதுவும் கொடுக்காத நெருக்கடி இண்டிகோ மட்டும் ஏன் திடீர்னு? சந்திரபாபு நாயுடு இண்டிகோ நிறுவனமும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னா விமான போக்குவரத்து துறையை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த நிர்வாகத்தோட டைரக்டர்ஸ் ஒருத்தர் பிளே பாயா இருப்பாரு, ஓய்வே தர மாட்டாரு, அதாவது ஒரு அடிமை போல நடத்துறாங்க. என்னதான் டெல்லி முக்கியமா இருந்தாலும் வர்த்தக ரீதியில வந்து மும்பை ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெய்ப்பூரோட ஏர்போர்ட், திருவனந்தபுரம், வர ஜனவரியிலிருந்து சென்னையும் போதுன்றாங்க. வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற மேக்சிமம் ஏர்போர்ட் வந்து அதானியோட. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இண்டிகோ பிரச்சனை இன்னும் விட்டபாடு இல்லை. 10 நாட்களுக்கு மேலாக அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதற்கு காரணம் புதிதாக விதிமுறைகள் அமல்படுத்தினதுல இருந்த சிக்கல் தான் அப்படின்னு ஒரு தரப்புல சொன்னால், இன்னொரு தரப்புல இண்டிகோ மத்திய அரசையே மிரட்டி பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. பின்னணியில் என்ன நடக்குது? அதாவது இந்தியாவோட சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம், அதாவது டிஜிசிஏன்னு சொல்லப்படுற ஒரு இயக்குநரகம், அதில் வந்து ஒரு புதிய கட்டுப்பாடு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம விமானங்களுக்கு கொண்டு வரணும். விமான நிலையங்கள் இது பண்ணுற ஹேண்டில் பண்ணுறது, ஃப்ளைட்டு டேக் ஓவர் பண்ணுறது, அதோட டைமிங்கு, அதே போல் விபத்துகளை தடுக்கும் விதமாக முக்கியமாக வந்து விமான விபத்துகள் வந்து தவிர்க்கப்படணும், அதில் இருக்கிற பயணிகள் வந்து பாதுகாப்பாக வந்து பயணிக்கணும் அப்படின்றதுக்காக உலக அளவில் கடைப்பிடிக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதிமுறைகளை வந்து இப்போது இந்தியாவுக்குள்ளே அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சட்ட விதிகளை வகுத்து 2024 ஜனவரி மாதம் வந்து இந்த சட்ட விதிகள் பற்றி அறிவிப்பு கொண்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விமான நிறுவனங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு சட்ட விதி புதுசாக கொண்டு வந்தாவே எப்போயுமே எல்லா இடத்துலையும் ஒரு எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் அதுவும் இருந்துச்சு. டிஜிசிஏவோட புதிய சட்ட விதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா, ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு விமானி வந்து அதாவது பைலட் 14 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து அவங்க ஃப்ளைட்டை வந்து இது பண்ணணும், திருப்பி ஃப்ளைட்டை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இயக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு வரைமுறையே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் அந்த ரெஸ்ட் இல்லாதனால தான் பெரும்பான்மை நிறைய விபத்துகள் நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த மங்களூர் விபத்து, அகமதாபாத் விபத்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விமானிகளோட கொஞ்சம் கவனக்குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்க விமானம் வந்து இயக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த விபத்துகள் இங்கே நில உலக அளவில் நடந்த விமான விபத்துகளில் வந்து இது முக்கிய காரணமாக பேசப்படுது. பெரும்பான்மையான விபத்து இப்படி தான் நடக்கும். ஸோ இது பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் கொடுக்கணும். அதே போல் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃப்ளைட் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இது இருக்காது, நேர கட்டுப்பாடு, அவங்களுக்கு ஓய்வுன்றது இருக்காது. ஆனால் இப்போ புதிய கட்டுப்பாடு படி பார்த்திங்கன்னா ஒரு விமானி வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் இரவு மட்டும்தான் ஓட்ட முடியுன்ற நிலைக்கு வந்திருக்கு. என்னென்னா ஒரு நைட்டு ஒரு விமானி அந்த ஃப்ளைட்டு இயக்கியிருக்காருங்க அப்படின்னா அது அடுத்து 48 மணி நேரம் வந்து அவங்களுக்கு ஓய்வு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி வந்து அவங்க ஃப்ளைட்டை இது பண்ணணும், எடுக்கணும், இயக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுப்பாடு. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு வாரத்துக்கு 60 மணி நேரத்துக்கு மேலே 70 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கில்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வந்து அவங்களுக்கு அந்த வேலையின் அழுத்தம் கொடுக்கறதுனால, ஆனால் அவங்கள ரிலீவ் பண்ணணும். அது பண்ணாமல் அவங்கள வச்சே வந்து, ஏன்னா விமானிகளுக்கு வந்து சம்பளம் அதிகம், ஒரு அதே போல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விமானி வேணும் ஒரு ஃப்ளைட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்போது நல்ல ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றப்போ அவங்கக்கிட்டே கொடுக்கறது, அவங்களுக்கே நிறைய ப்ரெஷர் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த விதி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துலேருந்து 50 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு அந்த ஃப்ளைட் வந்து அவங்க ஓட்ட முடியும். மீதியெல்லாம் அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம அந்த ஓட்டுற டைமிங் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டு உள்ளே போகிறப்போ அவங்களுக்கு ஒரு சில அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த ஏர் ஏவியேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த
ஃப்ளைட்டோட அந்த போகிற வெதர் மற்றது எல்லாத்தையும் அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது இது பண்ணுவாங்க. ஆட்டோ பைலட் மோடு இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரூட்டை அவங்க படித்து தான் அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அவங்க ஃப்ளைட் வந்து இயக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை அவங்களோட கவனத்தில் எடுத்து அதுக்கப்புறம் அந்த விமானத்தை வந்து இயக்க முடியும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதுனால தான் இந்த டிஜிசிஏ வந்து இந்த இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து இது பண்ணிவிட்டு கோர்ட்டில் அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த கோர்ட்டில் வந்து போன ஜூன் மாதம் வந்து அதுக்கான தீர்ப்பு வருது. அவங்க கடுமையாக இந்த விதிகளை வந்து பின்பற்றி தான் ஆகணும் விமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பளிக்குது. அதன்படி உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாரையும் அவங்க இது பண்ண சொல்கிறாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு தனியார் விமான நிறுவனம் மட்டும்தான் இந்த ஃப்ளைட்ஸ் வந்து அதிகப்படியாக ஹேண்டில் பண்ணுறது. ஒன்று வந்து இண்டிகோ, 65% வந்து விமான சேவை வந்து இண்டிகோ தான் கொடுக்குது, அதாவது இந்திய அளவில். மீதி பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா வந்து ஒரு 30% வந்து அவங்களோட இது கொடுக்கு. இப்போ ஏர் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா இப்போது டாட்டாவோட கைவசத்தில் இருக்குது. இப்படி வர நேரத்தில் பார்த்திங்கன்னா மீதி ஒரு 5% தான் மற்ற விமானங்கள் இருக்குது. அதே போல் நிறைய விமான நிறுவனங்கள்லாம் காணாத போயிடுச்சு. அதனால் இந்த 2 பேர் தான் ஆதிக்கம் அப்படின்றப்போ இந்த விஷயத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுது. காரணம் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அந்த இண்டிகோ ஃப்ளைட் மட்டும்தான் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறதுல இந்தியாவில் 2 தான், வேறு வழியில் கவர்மெண்ட்டதே கிடையாது, எல்லாம் ப்ரைவேட். என்ன கேட்குறாங்கன்னா மற்ற விமான நிலையங்கள் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விமானங்கள் நிறைய இருக்குது, அது மாதிரி ஏர் இண்டியா இருக்குது, இதெல்லாம் எதுவும் கொடுக்காத நெருக்கடி இண்டிகோ மட்டும் ஏன் திடீர்னு அதை மறுக்குது, செய்ய மாட்டேங்குது? இந்த டிஜிசிஏ கொண்டு வந்த அந்த புதிய சட்ட விதிகள், அதாவது விமான போக்குவரத்தில் நீங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்கிற சட்ட விதிகளை வந்து டாட்டாவோடைய ஏர் இண்டியா வந்து அவங்க அதை கடைபிடிச்சு அதுக்கான பற்றாக்குறையாக இருக்கிற ஊழியர்களை வந்து அவங்க எடுத்து அவங்க அது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட இது வந்து ரொட்டேஷனாக போயிட்டுருக்கு. ஆனால் இண்டிகோ வந்து அது கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதோட உள்ளே போய் பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா இண்டிகோ வந்து அதுக்கான ஆட்கள் பற்றாக்குறைன்ற பேர், ஊழியர்கள் பற்றாக்குறை. இப்போ ஃப்ளைட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வெறும் பைலட் மட்டுமே போயிட முடியாது. நம்ம கட்டுப்பாடு அறையில் அதுக்கு தனியாக 25 பேர், ஒரு ஃப்ளைட்டு ஃப்ளை ஆகிட்டு பறந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த இயக்கத்தில் இருக்கிறப்போ 25 பேர் வந்து குறைஞ்சது அதுக்கான இது இருப்பாங்க, ஹேண்டில் பண்ணுறவங்க. சிக்னல் அப்புறம் வெதர் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அந்த தொடர்புக்கு வந்து கொடுப்பாங்க. எந்த விமான நிலையம் போதும் அந்த விமான நிலையத்துக்கு வந்து அந்த சிக்னல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த தகவல் கொடுக்கணும். அதுபோல் அது வந்து கரெக்டாக சேஃப்டியாக கொண்டு போய் அவங்கள பேசஞ்சரை இறக்கணும் இல்லையா, அந்த முழு பொறுப்பும் பைலட் இருக்குது. அப்போ இவ்வளோ பேரோட உழைப்பும் இருக்குது. அதே போல் பேசஞ்சரோட அந்த உடைமைகள் அது எடுத்து வைக்கிறதுலேருந்து டிக்கெட்டு பரிசோதனை பண்ணி யாருன்னா கடைசி பேசஞ்சர் யாருன்னா வெளியே இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாமல் மொழி தெரியாமல் இருக்கலாம், புதுசாக ஃப்ளைட்டுக்கு வந்து வரவங்களாக இருக்கலாம், அதுபோல் வேற எங்கேனா மாட்டிக்கிட்டாங்களா, அவங்களோட லக்கேஜ் கரெக்டாக சம்மந்தப்பட்ட ஃப்ளைட்டில் தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு டீம் இருக்கணும். இந்த டீம் வந்து அதிகப்படுத்துங்கன்றாங்க. எப்போயும் அந்த டிஜிசிஏவோட அந்த புதிய விதிமுறையில் இதெல்லாம் அதிகப்படுத்திருக்கணும். 2 வருஷமாக அவங்க பண்ணாத இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் 2ஆம் தேதி முதல் இந்த ஃப்ளைட் வந்து திடீர்னு ரத்து பண்ணுறாங்க. இதனால் பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா தவிச்சு போகிறாங்க. அதாவது சொல்ல முடியாத அளவு துயரம் தான் சொல்லணும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறப்போ, நம்ம நிறைய செய்தியில் பார்க்குறப்போ, ஒரு சிலர் கல்யாணம், மெயினாக வந்து ஒரு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் கர்நாடகா மாநிலத்தில் மணமக்கள் 2 பேரும் வந்து ஹைதராபாத்லேயே மாட்டிட்டு அங்கேருந்து வந்து லைவில் இது பண்ணிவிட்டு காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து அந்த கல்யாணம் நடந்துச்சு. அதே போல் ஒருத்தவங்க வந்து அஸ்தி கரைக்க போகிறாங்க, அவங்க முடியல. அதே போல் நிறைய உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷனுக்காக ஒரு சில இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு அந்த டைமுக்கு போகலாம் அந்த ஆப்ரேஷன் நடக்க தடைப்படும். இதோட கொடுமை என்னென்னா அந்த டூரிஸ்ட் போகிறவங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல் ரூம்ஸ் அதெல்லாம் வந்து திருப்பி அந்த பணம் வராது. இப்போ ஃப்ளைட்டில் போய் இந்த டைம் நம்ம இறங்கணும், 1 நாள் 2 நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூரிஸ்ட் போகிறவங்க என்ன பண்ணுறோம், ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளைட் டிக்கெட்டும் கம்மியாக இருக்கணும் முன்னாடியே தான் முன்பதிவு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் யாரை நம்பி, இண்டிகோ நம்பி. இந்த நிறுவனம் தான் அதிகமான சேவை கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ரேட்டிங்கும் அது போல் இருந்திருக்கு. 80% மேலே தான் அவங்களோட ரேட்டிங்கும் இருந்துச்சு. அதனால் எல்லாமே மக்களும் விரும்பி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி அவங்கன்னா கூட பரவாயில்ல, கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க.
வருதோ பணம் வருதோ வரலையோ ரிட்டன் வீட்டுக்காச்சும் வராங்க. ஆனால் டூருக்கு போனவங்க ரிட்டன் ஆக முடியாமல் தவிச்சிட்டு நின்றது பல மணி நேரம். அதை வந்து நம்ம நிறைய மீடியாலேயோ இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்தோம். அது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்மளே டூர் போகிறோம்னா கையில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போவோம், இவ்வளோதான் இருக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம் வருவோம். திடீர்னு மாட்டிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? எப்படி மாற்று ஏற்பாடுனா வேறு வழியே கிடையாது. ஏன்னா இவங்க தான் இந்தியா ஃபுல்லாக விமான சேவை கட்டுப்பாடில் இவங்க தான் வச்சுருக்காங்க. அப்போது இயக்கத்தில் இருக்கிற விமானங்கள் அதோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஏறிடுச்சு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பெங்களூருக்கு, இங்கேருந்து அதே பெங்களூருக்கு பார்த்திங்கன்னா 60,000 ரூபா வரைக்கும் போச்சு. அது டெல்லி இன்னும் கஷ்டம். இப்போ பெங்களூர்னா கூட நீங்கள் ஒரு காரை பிடிச்சி போயிடலாம். இப்போ டெல்லி போகணும், இந்த டைமுக்கு ஒரு மீட்டிங்க்கே போகணும், ஒரு இன்டர்வியூக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கும், எதுக்கோ போகணும், இல்லை அங்கேருந்து வரணும், இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டூரிஸ்ட் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சேரணும் அப்படின்ற அது மாற்று ஏற்பாடு. இதெல்லாம் ஒரு 4 நாள் வந்து பேசப்படாமலே இருந்துச்சு. அப்போ தான் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இதோட பேச்சு அடிப்படுது. மீடியாவோட நிறைய தகவல்கள் வந்து அங்கே வந்து பேசுனதும் பயணிகள் படுற கஷ்டத்தை இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்கக்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதே போல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மாட்டிப்பாங்க. அவங்க அவ்வளோ ஈஸியாக வெளியே போக முடியாது. வெளியே போனாங்கன்னா சப்போஸ் ஃப்ளைட் வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம உள்ளே வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே போல் ஏர்போர்ட் உள்ள சாப்பாடோட ரேட்லாம் என்னன்னு தெரியும். ஒரு ஃபுட்டு, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட 100 ரூபா அந்த மாதிரி இருக்கப்போ அவ்வளோ உங்கள் கையில் பணம் இருக்குமா, எல்லார்கிட்டையும் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் இல்லையா. இந்த மாதிரி சங்கடங்கள். அதே போல் பல மணி நேரம் காத்துட்ருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒரு கொடுமை என்னென்னா, சரி நம்ம ரிட்டன் ஆச்சும் போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்லேருந்து ஹேண்டில் பண்ணுற அந்த லக்கேஜஸ் வந்து கொண்டு வந்து குப்பை மாதிரி போட்டு வைக்கிறாங்க, ஒரே இடத்துல கொட்டி வைக்கிறாங்க, பேசஞ்சர் தேடி இருக்கணும். இதில் ஒரு சிரமங்கள். ஒரு சிலர் வரவே இல்லை. எப்படி சுமார் ஒரு 9000 பேரோட அந்த பேக்கேஜ், அந்த லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கு மேலே இப்போது, அதாவது இந்த 10 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பாதிக்கு மேலே இருக்கிறவங்களே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கு. மீதி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நாடாளுமன்றத்தில் பேசின பின்னாடி அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறோம், அப்புறம் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு இழப்பீடு மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் வந்து அது வரைக்கும் அந்த ஃப்ளைட் டிக்கெட் ரிட்டன் வருமானது கூட ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்படி ரிட்டன் வந்தாலும் ஒரு சில தொகையை வந்து பிடிச்சிருந்தா வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து கொடுப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது முழுசாக வருமான்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருந்துச்சு. அதுபோல் வந்து இவங்க யாருமே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, இந்த விமான சேவையை வந்து அப்படியே ஃபுல்லாக டெட் பிளாக், அப்படியே என்ன பண்ணுறது, விமான சேவை இது மாதிரி இந்தியாவில் இருக்குமான்ற அளவுக்கு யோசனை பண்ண வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்போ தான் வந்து இண்டிகோ நிறுவனத்தோட சிஇஓ பேசுகிறாரு, 10ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு ஃப்ளைட்டு எல்லாமே சீரழிச்சிடும், இந்த நிலைமையெல்லாம் மாறிடும். ஆனால் இன்றைக்கி 10 தேதியை தாண்டி போயிட்டுருக்கு, இது வரைக்கும் சீரழிஇல்லை. இன்றைக்கி கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரம் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு, அது சீராகலை. ஆனால் பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ பண்ணுறவங்க வந்து யாரும் ப்ரெஸ் மீட்டோ எதுவும் வச்சு சொல்லலை. பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, அது சாரி அப்படி, வி சாரி, மீ சாரி அப்படின்ற மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அது நடத்தியிருக்காங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். பாதிக்கப்பட்ட பயணிகளோட துயரம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ நீங்களே போகிறீங்க ஒரு இடத்துல, திடீர்னு ஏதோ ஒரு ஊர் கிடைக்காத ஒரு பஸ் வந்து கிடைக்கல, இந்த பஸ்ஸில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி மறுநாள் காலையில் இங்கே வேலைக்கு வரணுமோ வீட்டுக்கு வரணும் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, ஒரு நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அது போல தான் அவங்களோட நிலைமை. நம்ம பஸ்ஸில் போகிறவங்கள பற்றி சொல்கிறோம். அப்போ விமானன்றப்போ அது இன்னும் எவ்வளோ தூரம், வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்க அங்கேருந்து இங்கே வரணும், திடீர்னு தடைப்பட்டு போச்சு, மொழியிலேருந்து எல்லாமே பிரச்சனை. அவங்களுக்கு பணம் வந்தால் சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30% வந்து வருமானத்துக்கு குறைவானவங்க வந்து இப்போது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கட்டுமான பணிக்கு மற்ற வேலைக்காகலாம் இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ இருக்கிற கட்டுமான நிறுவனங்கள்லாம் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா அவன் போகிறான், நமக்கு இங்கே ஆட்கள் தேவைன்னு ஃப்ளைட்டில் வர வைக்கிறாங்க. அங்கே ஏஜென்ட் இருப்பான், அந்த ஏஜென்ட்டிட்ட போனவொடனே நீ டக்குன்னு இந்த ஃப்ளைட்டை பிடிச்சோ இந்த டிக்கெட் போட்டோடனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் ஃபுல்லாக இந்த வேலைக்காக வராங்களே, கட்டுமான வேலைக்கு, அங்கேருந்து ஃப்ளைட்டில் வரோம். ஒரிசாலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, ஹரியானா, பீகார், இங்கேருந்து வரவங்க எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின்லேயும் நிறைய வராங்க. ஆனால் இங்கே டிமாண்ட் வந்து ஆட்கள் பற்றாக்குறைனால டிமாண்ட் இருக்குது. ஸோ அவங்க வர ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மாட்டிக்கிறாங்க, ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை என்னன்னு யோசனை பண்ணி பாருங்கள். போன 4ஆம் தேதி 550 ஃப்ளைட்டு, 5ஆம் தேதி 1600 ஃப்ளைட்டு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 850, 7ஆம் தேதி 600, திருப்பி ஒரு 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 500, அப்புறம் 9ஆம் தேதி வந்து 400, அப்புறம் 10ஆம் தேதி 300 அப்படின்ட்டு இதோட தொடர்கதையாக நீண்டுட்டு தான் போகுது. ஆனால் இந்த இதுக்கு தீர்வு இல்லாத மாதிரி போகுது. 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, சீர்படுத்திடுவோன்ட்டு. ஆனால் இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ட்டு தள்ளி போகுது. அதே போல் இவங்க விமானிகள் பற்றாக்குறை, அதே போல் ஊழியர்கள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து 24 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விதிமுறைகள் வந்து வரப்போகுது, இது கடைபிடிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏர் இண்டியா, டாடா நிறுவனம் வந்து இது கடைபிடிக்கிறாங்க, அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இண்டிகோ நிறுவனத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019, 2020 வந்து பார்த்தீங்கன்னா 830 விமானிகளை வந்து பைலட்டை வந்து உங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 வந்து 616 பேர் வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க இந்த பைலட்டுகளை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து 631 பேரை வந்து பணியமர்த்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த வருஷம் 2025 வெறும் 418 பைலட்டை மட்டும்தான் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. பற்றாக்குறை அவங்களுக்கு கொண்டு வந்து உள்ளே சேர்த்தாதானே பைலட்டு நீங்கள் இது பண்ணணும் இல்லையா, செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அதுக்கு தனி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை வச்சு இது பண்ணிவிட்டு அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட ஃப்ளைட் ஹேண்டில் பண்ண கொடுப்பாங்க. இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிப்ரவரி வரைக்கும் திருப்பி தள்ளியிருக்காங்க. இந்த பிப்ரவரி வரைக்குமே இவங்க செய்வாங்களான்னு திருப்பி அது ஒரு கேள்விக்குறி தான். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் 2 நாளைக்கு முன்னாடி லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்குறார். மோனோபோலி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒற்றை நிறுவனத்துக்கு சார்பாக நீங்கள் செயல்படுறீங்க, அதாவது 65% பங்குகளை வந்து ஒரே விமான நிறுவனத்துக்கிட்ட கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. 18%, 14%, 20 வேறு நிறுவனங்கள் ஒரு 9-10 இந்த கிங்ஃபிஷர், நம்ம பாராமவுண்ட், அந்த மாதிரிலாம் நிறைய நிறுவனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த டெக்கான், அது போல் அந்த நிறுவனங்கள்லாம் இருந்தப்போல இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்களால் இல்லை ஒன்று இல்லைன்னா ஒன்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கும். சார் ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குன்னா வேறு நிறுவனங்கள் கிட்ட இருக்கிற ஃப்ளைட்டை இயக்கி அது சமாளிச்சிருக்கலாம். ஆனால் இது பெரிய ஹியூஜ், அப்படியாவது ஒரு 65% விமான சேவை இவனை நம்பி இருக்கிறனால தான் இந்த இண்டிகோ வந்து அவன் திடீர்னு இந்த மாதிரி ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி போலியா அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்கிறப்போ வெறும் 418 பைலட்டை தான் அவங்க உள்ளார இது பண்ணியிருக்காங்க, வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அப்போது ஒரு மெத்தனம் தானே இது. இல்லை, அப்போ இவ்வளோ நடக்குது அப்படின்னா அப்போ உங்களோட பின்னணியில் யார் தான் இருக்கா, அவங்களுடைய திட்டம் தான் என்ன? அதுதான் இப்போ ராகுல் காந்தி பேசுகிறப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு மோனோபாலிசம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியில் மட்டுமே நீங்கள் குறியாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ விமானத்துறை அமைச்சராக இருக்கிற ராம்மோகன் நாயுடு வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்தார். ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டேட்டாவில் தான் நமக்கு தெரிய வருது. கடந்த 2014 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருந்தப்போ இந்த பிரச்சனை கிடையாது. 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் மட்டும்தான். ஒன்று ஏர் இண்டியா, அது இப்போ டாட்டா கிட்டே இருக்குது. இன்னொன்று இண்டிகோ, இவங்களது 65%, அதாவது விமான சேவை. டாட்டா 30%, மற்ற நிறுவனங்கள் வெறும் 5% தான். இது இன்னும் சொல்லப்போனால் 2014 இண்டிகோவோட விமான சேவை 30% இருந்தது, இப்போ 65% வளர்ந்து நிற்குது. அதே போல் டாட்டாவோட ஏர் இண்டியா 18% இருந்தது, இப்போ 30% வந்து நிற்குது. இந்த 2 நிறுவனம் மட்டும்தான் சேவைகளை அதிகரிச்சிருக்கு. அதே போல் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ், அவங்கக்கிட்ட ஒரு 21% விமான சேவை இருந்தது, இப்போ 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பைஜெட் 18% இருந்துச்சு, அது அந்த நிறுவனத்தோட இதுவும் எங்கே தேடி பார்க்குற அளவுக்கு இருக்குது. அப்புறம் கோ ஏர் 9% விமான சேவை வச்சுன்னா அதுவும் கேள்விக்குறியாக போயிடுச்சு. அது எங்கே போச்சு. இதே போல் நிறைய நிறுவனம், கிங்ஃபிஷர், பேராமவுண்ட்டு, அப்புறம் விஸ்தாரா, அப்புறம் ட்ரூ ஜெட்டு, அது மாதிரி நிறைய கம்பெனி இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான் என்ன சொல்கிறது, விமான போக்குவரத்துனாவே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து நின்ட்டாங்க. அதாவது அவங்களோட அரசியல் பின்புலம் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிஜிசிஏவோட புதிய விதி, இந்த 2 ஜாம்பவானாக இருந்தாலும் இந்த விமான போக்குவரத்து சேவையில் 2 ஜாம்பவானாக இருக்கிற டாட்டாவோட ஏர் இண்டியா, இவங்க இண்டிகோ, இதில் வந்து இந்த ஏர் இண்டியாவோட ஒரு
சின்ன பிரச்சனை கூட வரல. அவங்க ஏன்னா அவங்க ஆட்கள் எடுத்து அது ஆப்ரேஷன் அது நடந்துட்டு தான் இருக்குது, விமான சேவையை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இண்டிகோ அது மட்டும் இங்கே தடைப்படுது. இவங்களை யாருமே கேள்வி கேட்க முடியல. ஒரு நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவு வருது, அதை மதிக்கலை. டிஜிசி என்ற ஒரு விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயக்குநரகம் அது சொல்லுது, அதுக்கு பதில் கூட இவங்க சரியாக தரல, அதுக்கு இன்னும் முழுமையான அறிக்கையும் சமர்ப்பிக்கலை. இது போல் விஷயங்கள் போகுது. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறது, விமானத்துறை அமைச்சகம் அவங்களுக்கும் இவங்க சரியான பதில் தரல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இவங்க மதிக்கலை. அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசால் இதை கையாள முடியல, கையாளாகாத தனம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட துறை மந்திரி ராஜினாமா பண்ணியிருக்கணும். யார், இந்த ராமமோகன் நாயுடு வந்து ராஜினாமா பண்ணியிருக்கணும். பண்ணல. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து துன்பப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தில். அந்த இடத்துல ஒரு விமான பயணியாக நம்ம போய் தவிச்சாதான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். விமானத்தில் பயணம் பண்ண பயணிகள் யாருன்னா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு அமைச்சரோ இது துறை அமைச்சரோ இல்லை இதை சார்ந்த யாரோ ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, இல்லை இது சம்மந்தப்பட்ட நிறுவனம் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல. சும்மா ஒரு அறிக்கை விடுறாங்க, ஒரு வீடியோவை போட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற ஒரு எம்பி அவர் வந்து தகான விளக்கங்களை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நவீன ஊழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல், அதாவது எப்படி மோசடிகள் எப்படி வேணால் சொல்லலாம் இதை, அந்த மாதிரி வந்து எலக்ட்ரோல் பாண்டுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க கேட்குறாங்க இந்த யாருன்னு சொல்லி அந்த தகவல் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறப்போ நீதிமன்றத்தில் நாடுறாங்க. அப்போ வந்து அது வெளியே வருது. அப்போது இதில் வந்து பிஜேபியோட தலையீடுலாம் இருக்குது அப்படின்னு வருது. அதே போல் வந்து டிஆர்ஐயோட ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகோ நிறுவனம் மூலமாக ஒரு 56 கோடி ரூபா வந்து வெளியே போயிருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பார்ட்டிகளுக்கு ஒரு சில அமைப்புகளுக்குன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அது ஒரு சில வகையில் கொடுப்பாங்க. அது போல் இதுவும் போயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இன்டர் குளோபல் ரியல் எஸ்டேட் வென்ச்சர்னு சொல்லி ஒரு கம்பெனி, அது மூலமாக ஒரு 20 கோடி ரூபா போயிருக்கு. இன்டர் குளோப் ஏர் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அது மூலிமா ஒரு 11 கோடி போயிருக்கு. இதில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு. இதில் இதை விட பல மடங்கு போயிருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 கோடி ரூபா வருமானத்தை அவங்க பார்த்துருக்காங்க அந்த இண்டிகோ நிறுவனம் அப்படின்ட்டு அந்த அவங்கள அறிக்கையில் தான் இருக்குது. ஸோ நல்ல லாபத்தோடு இயங்கி கொண்டு இருக்க ஒரு நிறுவனம். இது ஒரு பிரச்சனை போகிறப்போ இது இல்லாமல் மறைமுகமாக நிறைய போயிருக்கு. அது பின்னாடி அது வெளியே வரும். அது வந்து சசிகாந்த் வந்து எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ப்ரீஃபாகவே. அதுபோல் விஷயங்கள் நடக்கிறதா யாரும் இதை பற்றி பெருசாக இது பண்ணல. மக்கள் எவ்வளோ துயரப்பட்டாலும் சரி, துன்பப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த நிறுவனம் வந்து ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை, விமானிகள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு ஊழியராக இருக்கிற வந்து அவர் பேர் சொல்லாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு லெட்டர் வந்து வருது. அதில் வந்து இந்த நிர்வாகத்தோட டைரக்டர்ஸ், ஒருத்தர் ப்ளே பாயாக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப கடுமையாக இருப்பார், ஓய்வே தர மாட்டார், அதாவது ஒரு அடிமை போல் நடத்துகிறாங்க, கொத்தடிமை போல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் அந்த போர்டோட முக்கியமான நபர்கள் யார் யார், யாரோட தொடர்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க இது கொடுத்துருக்காங்க. இவங்க அப்படியே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, அதாவது ஊழியர் இல்லைன்றாங்க, ஊழியர்களே வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, எந்த ஊழியரும் அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணல. இப்போ விமானிகளோ இந்த கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க, இந்த பணிப்பெண்கள், ஏரோஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அவங்க. அதே போல் இந்த ஃப்ளைட் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஃப்ளைட் வருது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் இந்த கூட்ஸ் இறக்குறவங்க, மற்ற பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி யாருமே வந்து ஸ்ட்ரைக்கும் பண்ணல, யூனியனே வைக்கல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் உள்ளே எடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அதனால் யாருன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே தூக்கி அடிச்சுவாங்க இவங்க. இந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி ஊழியர் பற்றாக்குறை நீங்கள் எடுத்தால் தானே, எதுவுமே கேட்காம வாயை மூடிட்டு இருக்கு யார், இந்த அமைச்சகம், விமானத்துறை அமைச்சகம். அப்போ இவர் யார், ராம்மோகன் நாயுடு வந்து இந்த நிறுவனத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சியோட, அதாவது சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, அந்த அவரோட தெலுங்கு தேச கட்சியோட ராஜ்யசபா எம்பி தான் இவர். சந்திரபாபு நாயுடும் இண்டிகோ நிறுவனமும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. இது ஒரு எதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் மத்திய அரசுக்கு சந்திரபாபு நாயுடுவோட கட்சி தெலுங்கு தேசம் வந்து பெரிய ஆதரவு, கூட்டணி ஆதரவு கொடுத்துருக்கு. ஸோ அந்த பலத்தில் தான் ஆட்சியும் வந்து அவங்க இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்காங்க.
அது தொடர்ந்துன்னு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிறனால இவன் யார் கேள்வி கேட்குறதுன்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. யாருமே உங்களுக்கு கேட்க முடியல. ஏன்னா துறை அமைச்சர்லேருந்து பிரதமர் வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்போது நான் ஒற்றை சார்பாக நான் தான் இருப்பேன், நான் தான் ராஜா, நான் தான் ஜாம்பவன் அப்படின்ற போக்கு தான். இவங்களுக்கு ஊழியர்கள் மேலேயும் இது கிடையாது, அவங்களே சொல்லிட்டாங்க அந்த கடிதத்தில். அதே போல் இதில் பயணிக்கிற பயணிகள் மேலேயும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. நான் கம்மியான ஆளை போட்டு தான் நான் பண்ணுவேன், எப்படி போயிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் நடக்கும், ஆப்ரேஷன் அப்படி தான் நடக்கும். அப்படின்னா அது விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க. அதில் யார் கேட்க முடியும்? இதுவே கேட்க முடியல. ஒரு 10 நாளாக அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இவ்வளோ பயணிகள் பணம் கொடுத்து, ஒரு கன்சியூமருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அவங்களுக்குன்னு நிறைய ரைட்ஸ் இருக்குது. அது எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லையே. அந்த மாதிரி யாருமே அதை ஃபாலோ பண்ணல. அப்படியே அவங்க கன்சியூமர் கோர்ட் போய் இவங்க ஜெயிக்கணும், அப்போ பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஆனால் அந்த பயணிகளோட ஃபெசிலிட்டி எதுவுமே பண்ணல. 1 மணி நேரம் லேட் ஆனால் ஒரு டீ கொடுக்குறது, ஒரு இது தருது, இல்லை ஃப்ளைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கனெக்டிங் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ ஃபுட்டில் இருந்து அக்காமடேஷன் வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் எதுவுமே அவங்க கேர் பண்ணவே இல்லை. அவங்களோட உடைமைகள் கூட கொண்டு போய் எங்கேயோ குப்பை மாதிரி கொட்டி வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவங்களோட உடைமைகள் சேரலை. ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கலாம், டேப்லெட் இருக்கலாம், மெடிசன் இருக்கலாம், இது போலாம் இருக்குது. இப்போ இவங்க யாருக்குமே பயப்பில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு டாக் ஒன்று வருது. இது அதானியோட கண் பார்வை இண்டிகோ மேலே பட்டிருக்கு. அதனால தான் திடீர்னு இண்டிகோ விமான சேவையை முடக்கி இருக்காங்க. இது செயற்கையாக நடந்தது, அதாவது இதுவாக நடக்கல, செயற்கையாக நடத்தப்பட்ட முடக்கம் அப்படின்னு அடுத்த ஒரு ரிப்போர்ட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா போன 27ஆம் தேதி ஒரு பெரிய விமான பைலட் பயிற்சியோட நிறுவனம், இந்தியாவிலே ரொம்ப பெருசு, அந்த நிறுவனத்தை அதானி குரூப் வாங்கியிருக்காங்க. அதில் 72% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு 810 கோடி ரூபா, சுமார் ஒரு 810 கோடி ரூபாயில் அந்த கம்பெனிஸ்லாம் வாங்கியிருக்காங்க, ஒரு சில இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே கொஞ்சம் முக்கியமானது, ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட்னு சொன்னால் மும்பை ஏர்போர்ட். என்ன தான் டெல்லி முக்கியமாக இருந்தாலும் மும்பை ஏர்போர்ட் ரொம்ப வர்த்தக ரீதியில் மும்பை ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஏர்போர்ட்டோட ஹேண்ட்லிங்கை இவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதே போல் ஜெய்ப்பூரோட ஏர்போர்ட்டு ஹேண்ட்லிங், இந்த ஆப்ரேஷன்ஸ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், அங்கே 2 ஏர்போர்ட் இருக்குது ட்ராண்டத்தில் மட்டும். டொமஸ்டிக் ஒன்று, இன்டர்நேஷ்னல், தனித்தனி இடத்துல இருக்கும், கொஞ்சம் பக்கத்தில். ஸோ அதோட ஹேண்ட்லிங். அடுத்து பார்த்திங்கன்னா வர ஜனவரியிலேருந்து சென்னையும் போகுதுன்றாங்க. அதே போல் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் ஏர்போர்ட் அதானியோட குரூப்பை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாளடைவில் ஃபுல்லாக இதோட தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த ஒரு பைலட், அந்த பயிற்சி நிறுவனத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பைலட்டை நிறைய உருவாக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து இங்கே இது வாங்கின அந்த 27 நவம்பர் வாங்குறீங்க, டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் 2-3 நாள்லேயே இங்கே ஒரு பெரிய டிமாண்ட் ஆகுது ஃப்ளைட்டுக்கு. ஸோ ஒரு அவப்பெயர் வருது இந்த நிறுவனத்திற்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை வாங்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை தனியார் மயமாக்கி இதுக்கு முழுக்க பிஜேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லாவே தெரியுது. ஏன் ஒரு கவர்மெண்ட்டால் இந்த இவ்வளோ வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண முடியாதா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக. ஏன் தனியாருக்கு தாரை வைக்கணும்? சென்னை இன்னும் எதுவும் இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கிற சென்னை ஏர்போர்ட் பார்க்கலாமே, எவ்வளோ வருமானம் வருது. அது ஏன் தனியார்கிட்ட ஹேண்டில் பண்ண கொடுக்கணும்? ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணலாமே? அது கவர்மெண்ட்டுக்கு தானே வருமானம், ஏன் தனியாருக்கு தாரை வைக்கிறாங்க? அப்போது இது அடுத்தடுத்து கொடுத்தாங்கன்னா அடுத்து இவங்களோட குறி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஏர்போர்ட்டு, ஏரோஃப்ளைன் இவங்களோட தான். அதாவது என்ன மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னா, விமான போக்குவரத்து துறையை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த துறையே நம்ம அமைச்சகத்துலேருந்து எடுத்துடணும். இப்போ அவங்க சொல்கிறது தான். இப்போ 65% வச்சுருக்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவே கதிகலங்க வச்சிருச்சு இந்த விமான போக்குவரத்து இதில். அடுத்து வேற ஒரு நிறுவனம் இந்தியா ஃபுல்லாக ஏர்போர்ட்டோடு சேர்த்து அவன் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்து அவன் நாளைக்கு எதாவது பிரச்சனை பண்ணானா என்ன ஆகுது? இதுதான் ராகுல் காந்தியும் நம்ம சசிகாந்த் செந்தில் எம்பியும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒற்றை நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் இவ்வளோ பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இது போல் அடுத்தடுத்த துறைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ அவன் சொல்கிற இடம் எல்லாத்தையும் இப்போ பேக்கேஜ் போட்டான், இவங்க தானே ஹோட்டல், இவங்க தானே, அப்போ இந்தியாவே இவங்கள்தான்ற மாதிரி ஆகிடுது. அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதாவது முன்பு இருந்த மாதிரி, அதுக்காக தனியார் கூட ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். முன்பு இருந்த மாதிரி
ஒரு 20% ஒன்று, 25% ஒன்று, 18% ஒன்று, அந்த மாதிரி வேறு கம்பெனிஸோட ஃப்ளைட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ண முடியும். இல்லைன்னா இதை பெரிய ஆபத்தில் போய் முடியும். இதுதான் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது பின்னணி இருக்கக்கூடிய ரகசிய சிண்டிகேட் என்னென்ன பண்ணுது, அதனுடைய பின்னணி என்ன, எதனால் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.